வணக்கம். நாம் நேற்று திரு தோழர் ஏஎஸ்கே எழுதிய தொழிற்சங்கம் நூலிலிருந்து இந்தியா அன்றும் இன்றும் என்பதை குறித்து பேசிகிட்டு இருந்தோம், அதாவது படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன். தோழர் என்ன சொல்கிறாருன்னா, கேட்போம். இன்றுள்ள நிலைமையை எடுத்துக்கொண்டால் முடிசூட்டிய மன்னர் ஆட்சியின் பிரதேசம் என்று இந்தியாவில் எதுவும் இல்லை. இன்று ஒன்றுபட்ட இந்தியா ஏற்பட்டுள்ளது. ஆனால் வெள்ளையர் ஆட்சி முடிவு வந்த காலத்தில் இந்தியா 3 துண்டாக்கப்பட்டு இந்தியா என்றும் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் ஏற்படுத்திவிட்டு வெள்ளையர் வெளியேறினர். இவ்வாறு ஏற்படுவதற்கு முன் இந்திய உபகண்டத்தின் நிலப்பரப்பு 15,81,410 சதுர மைல், அதாவது 15,81,410 ஸ்கொயர் மைல்ஸ். இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை 2000 மைல். ஸோ டோட்டல் நிலப்பரப்பு ஒரு 15 lakh ஸ்கொயர் மைல்ஸ் ஆகும். இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 2000 மைல்ஸாகவும் இருந்திருக்கு. இப்போவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிழக்கிலிருந்து மேற்கு எல்லை 2500 மைல். ஒட்டுமொத்தம் நில எல்லை 4600 மைல். சமுத்திர கரையோரம் 4800 மைல். அது அன்று. ஆனால் இன்றைய இந்திய உபகண்டமோ 32,80,483 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டது. இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை 3,214 கிலோமீட்டர், கிழக்கிலிருந்து மேற்கு பகுதி 2933 கிலோமீட்டர் கொண்டது. இந்திய நில எல்லை 15,200 கிலோமீட்டர் கொண்டதாகவும் சமுத்திரக்கரை 6,083 கிலோமீட்டர் கொண்டதாகவும் உள்ளது. ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் எப்படி இருந்துச்சு இந்தியா, மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். ஓகே, அடுத்து நாடு சுதந்திரம் அடையும் தருவாயில் அரசியல் நிர்ணய சபை 1946 டிசம்பர் 9 கூடிற்று. பாபு ராஜேந்திர பிரசாத் இச்சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 வெள்ளையர் அதிகாரத்தை விட்டு வெளியேறினர். இந்தியா சுதந்திர நாடாகியது. ஸோ இந்தியா சுதந்திர நாடாகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 months முன்னாடியே அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ராஜேந்திர பிரசாதை கொண்டு போய் அதோட ஹெட்டாகவும் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 months கழித்து நாடு சுதந்திரம் அடையுது. வெள்ளையர்கள் போகிறாங்க. அப்புறமா இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த கண்ட்ரோலை. அரசியல் நிர்ணய சபை சுதந்திர இந்தியாவின் அரசியல் சட்டத்தை தீட்டியது. இந்திய அரசியல் சட்டம் 1950 ஜனவரி 26 அமுலுக்கு வந்தது. இந்தியா மேலாதிபத்தியம் அடங்கிய ஜனநாயக குடியரசு நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஸோ அரசியல் சட்டம் வந்துடுச்சு 1950 ஜனவரி 26. அப்போதுலேருந்து நமக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, இந்தியன் ரிப்பப்ளிக்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இது வரைக்கும் தோழர் எழுதியிருக்கிற 2வது பகுதி, 2வது பக்கம். இதுவரை நீங்கள் இதை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்லும். தமிழர் பண்பாட்டில் சாதி மத குடி வேறுபாடு கிடையாது. நன்றி, வணக்கம்.